ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 85 ஃபோர்த் ஸ்கூல் லைன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம், காலை வணக்கம், குட் மார்னிங். நான் நேற்று மதர் ஆஃப் தௌசண்ட்ஸ் பிளான்ட்டோட ஃபோட்டோ போட்டிருந்தேன். அதோட வீடியோ நான் இன்றைக்கி காமிக்கிறதா சொல்லியிருந்தேன். நேற்று எடுக்காதனால நான் இன்றைக்கி எடுத்து போஸ்ட் பண்ணுறேங்க. எங்கள் வீட்டுக்கு மேலே ஸ்டெப்ஸில் நான் செடி வச்சுருக்கேன். எல்லா ஸ்டெப்ஸ்லேயுமே வச்சுருக்கேன். இதை நான் இன்னொரு நாள் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் அந்த செடி. நேற்று நான் ஃபோட்டோ போட்டேன்ல, அந்த செடியோட குட்டி செடி தான் இது. நான் ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அவங்கக்கிட்ட கேட்டுட்டு ஒரு கிளினிக் வச்சுருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டுட்டு சின்ன பிளான்ட்டாக ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப குட்டி பிளான்ட்டு. அது ஒரு ஸ்வீட் பாக்ஸில் தான் போட்டு நான் வச்சு வளர்த்துனேன். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பாட்டில் நான் வச்சேன். பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இலையோட விளிம்பில் பார்த்திங்கன்னா அப்படியே குட்டி குட்டியாக நல்லா காமிக்கிற பாருங்க தெரியும். இதை எல்லாமே கீழே விழுந்தோடனே அது மறுபடியும் ஒவ்வொரு செடியாக வரும். அந்த மாதிரி ஒரு டைப் இது பார்த்திங்கன்னா தெரியும். பாருங்க, அந்த ஓரத்தில் இலை விளிம்பில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இது எல்லாமே தனித்தனியாக ஒவ்வொரு செடியாக முளைக்கும். அதனால தான் மதர் ஆஃப் தௌசண்ட்ஸ் அந்த பேர் இதுக்கு. இந்த டைப்பில் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நிறைய போஸ்டெல்லாம் போட்டிருக்கேன். இதுவும் மார்னிங் போஸ்ட்டில் போட்டிருக்கேன். இது நிறைய எத்தனை வாட்டி இது ஃபோட்டோ எடுத்தாலும் சலிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு லீஃபு. இப்போ இதில் எல்லாம் கொட்டிடுச்சு. இந்த லீஃபில் பார்த்திங்கன்னா இதுவும் மதர் ஆஃப் தௌசண்ட்ஸு. இதில் அது ஒரு வெரைட்டி தான். பட் நிறைய இது அழகு செடி தான். பட் நிறைய இதில் ஸ்டீராய்டு இருக்கிறதுனால நம்ம அந்த இலையோட சாறு போட்டால் கையெல்லாம் பயங்கரமாக எரியும். ஃபோட்டோவுக்கு ரொம்ப அழகான ஒரு செடி இது. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ரொம்ப கிளைமேட் அப்படியே ரொம்ப அதான் வெயில் அதிகம் இல்லாதப்ப அப்படியே இந்த வேறு இதுலேருந்து அப்படியே இந்த குட்டி பிளான்ட்லேருந்து நல்லா தெரியும். அந்த மாதிரி இது நேற்று நான் காமிச்சேன்னா இதை தான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இது இன்னும் பெரிய பாட்டில், நான் சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன். பெரிய பாட்டில் வைக்கும்போது இன்னும் நல்லா பெருசாக பயங்கரமாக நல்லா வளரும். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் வச்சுருந்தேன். திடீர்னு இறந்துச்சு. இப்போ அது கிடச்சதுனால இப்போ நான் கொஞ்சம் பெருசாக்கிட்டேன். இதுவும் கிளவுச்சி டைப் தான். கிளவுச்சின்னா அதாவது சக்குலண்ட்டு வெரைட்டி. நல்லா இலை நல்லா தடிமனாக இருக்கும். எவ்வளோ வறட்சியுமே நல்லா தாங்கும். இதுவும் அதோடு சேர்ந்தது தான். ஆக்சுவலாக நான் இன்னும் ஃபோட்டோ அது போடல. பட் நான் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறமே உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன். பேர் போட்டு போடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மனசில் பதியும். அது இலையோட ஓரத்தில் குட்டி குட்டி பிளான்ஸ் இருக்குது. பட்டு இது பார்த்திங்கன்னா இலையோட விளிம்பில் தான் இருக்கும். இது பாருங்க, இப்போ காமிக்கிறேன் பாருங்க. இலையோட விளிம்பில் தான் இந்த பேபி பிளான்ட்ஸு இருக்குது. இது கீழே மண்ணில் வந்ததுன்னா கீழே விழுந்தோடனே இது இப்போ அப்படியே வருது பாருங்கள். இன்னும் பெருசாக இல்லை, பட் அப்படியே கீழே விழுந்துருக்கு. செடி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செடிங்கள்லாம் ஃபஸ்ட்டு வளர்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கவரில் கூட நீங்கள் போட்டு வளர்க்கலாம். ஃபஸ்ட்டு வளர்த்துட்டு அப்புறம் கூட நீங்கள் பாட்டில் வைக்கலாம். அதனால் நான் ஏற்கனவே 2020 குரூப் ஆரம்பித்த புதுசுலேயே நான் போட்டிருந்தேன் டீ பை பிளான்ஸுன்னு. யாருக்கா ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் யாரும் எதுவும் கேட்கல. இந்த வெற்றிகள் கார்டன் நல்லா செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி எல்லாம் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. அதை கொஞ்சம் செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் ஓடிச்சு. நான் 1 மினிட் வீடியோ தான் போடலான்னு நினச்சேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.